ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டாபிக் குவான்ஸ் ஏ டு செட்டில். ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, என்ன பண்ண போகிறோன்னு நான் சொல்லிடுறேன். பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜ் நேராக எழுத்துதா? ஐயோ நேராக வர மாட்டேங்குதா? வருது. பர்சன்டேஜில் கொஷின் இருக்கா? என்ன மெத்தடுன்னு கண்டுபிடிக்கணும். என்னென்ன மெத்தடு பார்த்தோம்? இன்க்ரீஸ் டிக்ரீஸு, அடுத்து மென்சுரேஷன் பேஸ்டு, அடுத்து என்ன பார்த்தோம்? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷனு. வேற என்ன பார்த்தோம்? வேற என்னங்க பார்த்தோம்? எலெக்ஷன் பேஸு, ரூட் மாடலு, அலிகேஷன் பேஸ்டு. அவ்வளோதானா? அலிகேஷன் பேஸ் அவ்வளோதானா? இருங்க ஒரு செகண்ட், ஏதாவது விட்டானான்னு நான் பார்த்துக்கிறேன். ஏதேனும் விட்டுட்டேனா? எக்ஸ்பெண்டிச்சர் அலிகேஷன், வென் டயக்ராம் மெத்தட். டயக்ராம் மெத்தட். ஓகே, என்ன பண்ண போறோம்னா கொஸ்டினை பார்க்க போறோம். இதுல எந்த மெத்தட்ல பண்ணலான்னு கண்டுபிடிக்க போறோம். அதை ட்ரெடிஷ்னலா ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி தருவேன். இது இப்படிதான் ஏன் வந்துச்சுன்னு ஒரு மெத்தட் சொல்லி தருவேன். ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்றோன்றது தெரியும். ஓகேவா? ஷார்ட்கட்டும் சொல்லி தருவேன். இதை எப்படி ஷார்ட்கட்டா போடலாம், நான் எப்படி போடுவேன் எக்ஸாம்ல வந்துச்சுன்னா அதையும் சொல்லி தருவேன். ட்ரெடிஷ்னலா இந்த சம் ஏன் இப்படி பண்றோன்றதையும் சொல்லி தருவேன். சரியா? இப்படிதான் பார்க்க போறோம். கொஸ்டினை பார்க்க போறோம். இதுல எந்த மாடல்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட், இதுதான் பண்ண போறோம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது போக எக்ஸ்ட்ராவா வரத நார்மல் பர்சன்டேஜ் ஆர் மிஸ்சலேனியஸ்னு வச்சுக்குவோம். நார்மலா பர்சன்டேஜ் வச்சோ இல்ல மிஸ்சலேனியஸா ஏதாவது சம்பந்தமே இல்லாம கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? 20% ஆஃப் ஏ வந்து பியா. 20% ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியாம். 20% ஆஃப் பி பர்சன்டேஜ் ஆஃப் 20ன்றாங்களா? பி பை 100 ஆஃப் 20நாலும் 20% ஆஃப் பினாலும் சேமா இல்லையா? ஸோ 20% ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல கண்டுபிடிச்சோம்னா போதும். ஓகேவா? இது என்ன மெத்தட்னா, இது எதுவுமே கிடையாது. நார்மல் பர்சன்டேஜ் மெத்தட். ஓகேவா? ஜென்ரலா சால்வபிள் மெத்தடுங்க. ஓகே, சரி, இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இங்க பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை எடுத்து எழுதுவோமே. 1/5 a ஈக்குவல் டு பியா. அப்ப a by b என்ன வரும்? இந்த 5 இங்கிட்டு போயிடும், 1 கீழே வந்துருமா? 5/1. ஸோ ஏவும் பியும் எந்த ரேஷியோல தான் இருக்கும்? 5:1 ரேஷியோல தான் இருக்கும். அப்போ இங்க இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல கண்டுபிடிக்கணும். ஏல எவ்வளவு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் எல்லாமே எப்படிலாம் கொடுத்துருக்கான்? ஏல எவ்வளவு பர்சன்டேஜ்னு தான் கொடுத்துருக்கான். x/100 இன்டூ ஏ. ஓகேவா? இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இங்க முன்னாடி இருக்கிற எந்த வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாவா? ஓகே, 100 டிவைட் பண்ணிடுவோம். இப்போ a by b என்ன வரும்? 20/x. ஆமாவா? a 5 பார்ட்டா இருக்கப்ப b எவ்வளோ? 1 பார்ட். அப்ப a 5 பார்ட்டா இருக்கும்போது b எவ்வளவு பார்ட்டா இருக்கும்? 1 பார்ட்டா இருக்கும். 5 பார்ட்ரான் 20னா 1 பார்ட் எவ்வளோ? 5 பார்ட்ரான் 20னா 1 பார்ட் எவ்வளோ? என்னடா புதுசா போடுறீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னா பாக்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் பேஜ்ல சொல்லி தரவா? பாக்ஸ் மெத்தட். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். 2 பார்ட்ரான் 200னா 5 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டா நம்ம மைண்ட்ல 500ன்னு சொல்லிடுவோம். ஆமாவா? மைண்ட்ல 500ன்னு சொல்லிடுவோமா? இதை எப்படி பண்றாங்க? மைண்ட்ல பண்றது ஓகே.
நார்மலா இதை பண்ணா எப்படி பண்ணணும்னா வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ நேரா இருக்கிறத டிவைட் பண்ணலாம். ஓகேவா? வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ இருந்தா அதை என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். கிராஸா இருந்தா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன், இது வெர்டிக்கலா இருக்கா? 2 200 டிவைட் பண்ணலாமா? 100 ஆயிருமா? இது ரெண்டும் கிராஸா இருக்கா? இது எல்லாத்தையும் சால்வ் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருங்க. ஸோ 500 வந்துருமா? அதுதான் இங்க வர ஆன்சர். ஃபைனலா வர ஆன்சர் தான் இங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 பார்ட் 12னா 15 பார்ட் எவ்வளோ? இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இதையும் நேரா இருக்கிறத அடிக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாமா? அடுத்து இங்க நேரா இருக்கிறத அடிக்கலாம், மிச்சம் இருக்கிறத கிராஸா மல்டிப்ளை பண்ணலாம். அவ்வளவுதான். அப்போ 6 3 சார் எவ்வளோங்க? 80. அவ்வளவுதான். அதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். 21 தான் 5 பார்ட்னா 6 பார்ட் எவ்வளோ? கஷ்டமாயிடுச்சா? எங்கேயுமே அடிக்க முடியாதா? அப்ப என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். கிராஸா இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். கிராஸா இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 21 × 6. அதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணலாம்ல, இங்கேயும் டிவைட் பண்ணலாம், அப்போ by 5. ஓகேவா? ஈக்குவல் டு நம்மளுக்கு தேவையான எக்ஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்படி இருக்குன்னா இது எப்படின்னா இந்த கிராஸும் ஈக்குவல்னு அர்த்தம். 21 × 6ம் எக்ஸ் × 5ம் ஈக்குவல்னு அர்த்தம். இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்டா அப்படின்னா 5 பார்ட்டா 21னா 6 பார்ட் எவ்வளோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தட். ஓகே, கிராஸ் பண்ண முடியலைன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்து கொஞ்ச நாள் பழகுங்க, அதுக்கப்புறம் இது டைரக்டா எடுக்க உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ எதுக்கு இதை எடுத்தோம்? இங்க 5 பார்ட், ஏ வந்து 5 பார்ட்டா இருக்கும், பி வந்து 1 பார்ட்டா இருக்குமா எப்பவுமே? இப்போ 5 பார்ட் 20னா 1 பார்ட் எவ்வளோ? 4. ஸோ ஆன்சர் என்னது? 4% ஆஃப் ஏ. ஓகேவா? இது ட்ரெடிஷ்னல்ங்க. இது என்னது? ட்ரெடிஷ்னல். நம்ம மெத்தட் போடுவோமா? ஷார்ட்கட் போடுவோமா? ஐயா இங்க பாருங்களேன், 20% ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியா? வெறும் பினாலும் 100% ஆஃப் பினாலும் சேமா? 100% ஆஃப் பினாலும் வெறும் பினாலும் சேமா? ஓகே, அப்போ 20% ஆஃப் பி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏவா இருக்கும்னு பாக்குறப்ப இங்க பாருங்களேன், 5ஆல டிவைட் ஆகுதா முன்னாடி இருக்க நம்பர்? அப்ப இங்கேயும் முன்னாடி இருக்க நம்பர் என்ன ஆகும்? 5ஆல டிவைட் ஆகும். 4% ஆஃப் ஏ. அவ்வளவுதான், முடிஞ்சு. இவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்ல, மைண்ட்லயே பாத்துரலாம். 20% ஆஃப் ஏ 100% ஆஃப் பியா இருக்கு. அப்ப 20% ஆஃப் பி எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஏவா இருக்கும்? இதுல 1/5, அதாவது இதுல 1/5 தான் 20% ஆஃப் பி. இப்ப இதுல 1/5 தானே ஈக்குவலா இருக்கும். 4%. புரிஞ்சுச்சா? பொறுமையா தான் போக போறோம். சரியா? ரெக்கார்டட் வீடியோ தான், பொறுமையா தான் போறேன். அடுத்த கொஸ்டின் போடுவோமா? ஓகே, போடலாம். பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் இவ்வளோ டு இவ்வளோ இன் அ டிகேட். ஒரு 10 வருஷத்துல இவ்வளவு கூடி இருக்கான். ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆவரேஜா கூடி இருக்குன்னு கேட்கணும். எக்ஸாக்டா ஒரு வருஷமும் எவ்வளவு கூடிச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கூடி இருக்குன்னு பெர்சன்டேஜ்ல கேட்கறாங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இது எவ்வளவு கூட இருக்குன்னு பார்க்கணும். 1,75,000 அதை விட எவ்வளவு கூடி இருக்கு? 87,500. 87,500 கூடி இருக்கா? இன்டூ 100 பண்ணோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓவராலா எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆமாவா? சரி, இங்க செக் பண்ணுவோம். 00க்கு 00 கேன்சல், 10க்கு 10 கேன்சல். 875 வந்து இதுல 5 டைம் பார்த்தாலே தெரியும். 5 டைம். நாங்க ஏதோ தவறு விட்டனா? ஓகே, கரெக்டா தான் பண்றேன். ஸோ ஓவராலா 50% கூடி இருக்கு. ஓவராலா எவ்வளவு கூடி இருக்கு? 50% கூடி இருக்கு ஓவராலா. ஆமாவா? ஒரு டிக்கெட்ல 50% கூடி இருக்கா? அப்போ ஒரு வருஷத்துல, ஒரு இயர்ல எவ்வளவு கூடி இருக்கும்? 1 இயர்ல எவ்வளவு கூடி இருக்கும்? 1 இயர்ல எவ்வளவுங்க கூடி இருக்கும்? 5% கூடி இருக்கும். ஆவரேஜா பாக்குறப்ப 5% கூடினா தானே இவ்வளவு வரும்.
அவ்வளோதாங்க. எக்ஸாக்டா 1 இயர்ல எவ்வளோ கோடி இருக்கும்னு தெரியாது. ஆனா ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 5% கூடுனா 50% கூடி இருக்கும். முடிஞ்சா. இது ட்ரெடிஷ்னல். ஓகேவா? ஷார்ட்கட் என்னன்னா, இது வந்து ட்ரெடிஷ்னலும் ஷார்ட்கட்டும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். நெறைய சம்ல ட்ரெடிஷ்னல்ல மட்டும் தான் போட முடியும். ஆனா எந்த சம்மே ஷார்ட்கட்ல மட்டும் தான் போட முடியும்னு எவனும் சொல்லக்கூடாது. சொல்லவும் முடியாது. ஏன்னா எல்லா சம்முக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்கும். ஆனா எல்லா சம்முக்கும் ஷார்ட்கட் இருக்குமானா மேபி இருக்கலாம். இல்லாமலும் போகலாம். கண்டுபிடிக்கலாம் நம்ம நெனைச்சாலும். ஓகேவா? ஓகே. சரி இதோட ஷார்ட்கட் என்ன பண்ணுவோம்னா, ஜெனரலா நான் இப்படிதான் போடுவேன். கண்டுபிடிக்க தெரியணுங்க. எந்த சம் ட்ரெடிஷ்னல்ல போடணும், எந்த சம் ஷார்ட்கட்ல போடணும்னு கண்டுபிடிக்க தெரியணும். உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. சரியா? நான் இதை ட்ரெடிஷ்னல்ல தான் போடுவேன். ஷார்ட்கட்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை. மொத்தம் எவ்வளோ கோடி இருக்குன்னு 87,500 எடுத்தாங்களா? 87,500 எடுத்தாங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கோடி இருக்குன்னு பார்ப்பாங்க. இது 10 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கோடி இருக்கும்? 8,750. 8,750. இப்போ 1,75,000 தான் 100 இருந்தா இது எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான். இன்டூ 5 0000 கேன்சல் ஆயிரும். இதோட இன்டூ 5 தான் இங்க. இதோட இன்டூ 5 இதோட இன்டூ 5 0க்கு 0. ஓகே. இன்டூ 5 தான் இங்க. ஸோ இதுதான் ஃபைனலாக ஆன்சர். 5% இவ்வளோதான் போடுவாங்க. கிட்டத்தட்ட ட்ரெடிஷ்னலும் ஷார்ட்கட்டும் இதில் சேம் தான். பட் தேவைன்றப்ப ட்ரெடிஷ்னல் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆகாஷ் அண்ட் தீனு ஹேட் சம் கேண்டிஸ் ஈச். ஓகே 2 பேரும் கேண்டிஸ் வச்சிருக்காங்க. ஓகே. ஆகாஷ் தீனு. ஓகே. ஒன் ஆஃப் them had 15 candies மோர் தென் அதர்ஸ். ஓகே. ஒருத்தன்ட்ட 15 கேண்டீன்ஸ் அதிகமா இருக்கான் கம்பேர் டு அனதர் பர்சன். ஓகேவா? 2 பேர்ட்ட எக்ஸ்ன்னு இருக்குன்னா ஒருத்தன்ட்ட மட்டும் 15 எக்ஸ்ட்ராவா இருக்கு. X + 15 இருக்கு. ஓகேவா? சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆகாஷ் வாஸ் 60% கேண்டிஸ் வித் ஹிம். இவன்ட்ட 60% இருக்கு. இவன்ட்ட எவ்வளோ இருக்கும்? அப்போ மிச்சம் 40% இருக்குமா? இப்போ இவன்ட்டான அதிகமா இருக்கும். இவன் X + 15 வச்சிருப்பான். இவன் X வச்சிருப்பான். ஓகேவா? ஹவு மெனி கேண்டிஸ் டிட் ஈச் ஹேவ்? ஒவ்வொருத்தனையும் எவ்வளோ கேண்டிஸ் வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? X + 15 60 இருந்தால் X 40 இருக்கும். இதை சால்வ் பண்ணி X கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேவா? இதை சால்வ் பண்ணி நீங்க X கண்டுபிடிச்சுக்கோங்க. நமக்கு அவ்வளோ பொறுமைலாம் கிடையாது. ஏக்கும் பிக்கும் ரேஷியோ எடுத்ததும் இது 3 பார்ட் இது 2 பார்ட்டா? 60% 40%னா ஆமாவா? இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரு பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரு பார்ட்டா என்னது? 15. அந்த டிஃபரன்ஸ் ஏற்படுத்துறது இந்த 15 சாக்லேட்டானா? இப்போ 1 பார்ட்டா 15னா 2 பார்ட் எவ்வளோங்க? 30. 3 பார்ட் எவ்வளோங்க? 45. முடிஞ்சு 45, 30. கிளியரா? ஐயா புரிஞ்சா? என்ன பண்ணணும்னு புரிஞ்சா? டிஃபரன்ஸ் எவ்வளோ ரேஷியோ எடுக்கிறோம், டிஃபரன்ஸ் எடுக்கிறோம், போடுறோம். இல்லை நீங்க இந்த சைடு இருக்கிற மாதிரி பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு தோணும், என்னடா பொடக்குன்னு இந்த 2 ஈக்குவேட் பண்றீங்கன்னா பண்ணலாம். 2 வேரியபிள் எக்ஸ் வேரியபிள்லேயே 2 ஈக்குவேஷன் இருக்கு. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. 2 வேற ஈக்குவேஷன் இருக்குன்னா X + 5 X - 4 இருந்து 2 வேல்யூ இருந்துச்சுன்னா இதை நீங்க இப்படி ரேஷியோ மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் ஸ்டார்டிங் டேஸ்ல நிறைய இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவேன். போக தான் இந்த மெத்தடுக்கு வர ஆரம்பிச்சேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல நீங்களும் பழகுறதுக்கு அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரக்டா இது போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ரூட் செல்லர் ஹேஸ் சம் ஆரஞ்சஸ். He sell 30% oranges and still has 140 ஆரஞ்சு. ஓகே. 30% ஆரஞ்சை வித்துட்டான். மிச்சம் எவ்வளோ இருக்கும் அவன்கிட்ட? 70% ஆரஞ்சு இருக்கும். அதுதான் எவ்வளோன்றாங்க. மிச்சம் இருக்கிற ஸ்டில் ஹேஸ் அவன்கிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்கான்? 140 இருக்கான். ஒரிஜினலாக அவன்கிட்ட எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 100% எவ்வளோ? இதை கண்டுபிடிச்சா போதுமாங்க? கண்டுபிடிச்சிட்டோம்னா போதுமா? சரி கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஓகே. ஒன்றும் இல்லை. 70னா இன்ட்டு 2 இருக்கா? இப்போ இங்கே என்னவா தான் இருக்கும்? இன்ட்டு 2 இருந்திருக்கும். 200. அவ்வளோதான். ரொம்ப இல்லை. இதுக்கு ட்ரெடிஷ்னல் ஷார்ட்கட்லாம் போக முடியாதுங்க. ஒரே மெத்தட் தான். இதுதான் ட்ரெடிஷ்னலும், இதுதான் ஷார்ட்கட்டும். ஓகேவா? 30% வித்துட்டான், மிச்சம் 70% இருக்கு. அப்போ அது என்னது? அவ்வளோதான். ஓகேவா? சரி, இது வரைக்கும் என்னென்ன மெத்தட்லாம் பார்த்தோன்னு பார்க்கலாமா? என்னென்ன மெத்தட்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா,
இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பார்க்கல, மென்சுரேஷன் பார்க்கல, எதுவுமே பார்க்கலையா? எதுவுமே பார்க்கலையா? இது வரைக்கும் நார்மல் மெத்தட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நார்மலா பர்சன்டேஜ் வச்சு பண்றதுதான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நார்மல் மெத்தட்லாம் நிறைய வரும். இது எல்லாம் கம்மியா தான் வரும். ஆனா வரப்போ ஒரு மார்க் ஒர்த்தா இருக்கும். ஓகேவா? சரி, இங்க வாங்க. ஸ்டூடெண்ட் ஹஸ் அப்டைன் 33% ஆஃப் டோட்டல் மார்க் டு பாஸ். 33% மார்க் எடுத்தாதான் பாஸ் ஆக முடியும். ஓகேவா? ஹி காட் ஒருத்தர் வந்து 125 மார்க் எடுத்து 40 மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆயிருக்கான். பாஸ் மார்க் எவ்வளவுங்க? 165. ஆமாவா? இதுதான் 33 இருந்தா 33% தான் 165 பாஸ் மார்க் என்னன்னு அவன் கொடுத்துட்டான். இவன் 125 வாங்கி 40 மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆயிட்டான். அப்போ கேட்கறது மேக்ஸிமம் மார்க்ஸ் தான் எப்பவுமே டோட்டல் ஹையஸ்ட் மார்க். 100% தான் எப்பவுமே மேக்ஸிமம் மார்க். ஓகேவா? ஸோ இவன் 165 தான் 33%. 100 எவ்வளவு பர்சன்டேஜ்? அப்படியே கண்ணில் பார்த்தாலே தெரியணும். இன்டூ 5. ஆமாவா? இப்போ இதுவும் என்னவா தான் இருக்கும்? இன்டூ 5 தான் இருக்கும். ஸோ 500. முடிஞ்சா அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான். அதே ஈஸியான சம்ஸ் தான் எடுக்கிறேன். குவான்டிட்டிவ்னால ஈஸியா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல போக போக கஷ்டமாயிரும். 120 சம்முக்கு மேல எடுத்தாச்சு. இப்போதைக்கு பர்சன்டேஜ்க்கு எடுத்தாச்சு மீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ முதல் 23 பாக்குறோம். இன்னும் நிறைய இருக்கு, கொண்டு வருவேன். ஓகேவா? அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஈஸியா இருக்கும்னு நினைக்க கூடாது. சரிங்க, பாருங்க. Two numbers A and B are such that sum of 5% of A and 4% of B is 2/3 of sum of 6% of A and 8% of B. இங்க பாருங்களேன், 5% of A and 4% of B equal to 2/3 of 6% of A and 8% of B ஓட சம். ஓகேவா? சரி, இதை பார்த்ததும் இதெல்லாம் எழுதணுமானா இங்க பாருங்களேன், 100லாம் எப்படினாலும் எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆக போகுது. எல்லா இடத்துலையும் 100 காமனா எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 100 வெளியே காமனா எடுத்துக்கலாம், இங்கேயும் வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஈக்குவேஷன் எழுதுறப்ப எப்படி எழுதுனா 5A + 4B ஈக்குவல் டு எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜ் இருக்கு, கேன்சல் ஆக போகுது. 2/3 of 6A + 8B. கேட்டிருக்கிறது என்னது? ஏக்கும் பிக்குமான ரேஷியோ. எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இருந்தா இந்த வேரியபிள்கான ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள் தான் சால்வபிள், வேல்யூ கிடைக்கும். ஆனா 2 வேரியபிள் இருந்தா ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா? சரி, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 15A + 12B ஈக்குவல் டு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 12A + 16B. ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா 3A ஆயிரும். 15 - 12. B எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா 4B ஆயிரும். ஸோ A/B ஈக்குவல் டு 4/3. இது ஃப்ராக்ஷன்ல வருதா? இதை தான் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அவங்களோட ரேஷியோ என்னது? 4:3. ஓகேவா? அவ்வளவுதான். ஈஸி. எலெக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சா? முதலாக ஒரு மாடல் பார்க்குறோம். தட் இஸ் எலெக்ஷன் பேஸ்ட். ஓகேவா? ஓகே, அடிச்சுக்கிறேன். நம்ம என்னென்ன மாடல் பார்த்துருக்கோம், இதெல்லாம் விட்டு போகுதோ அதை கடைசியா அந்த மாடல்லாம் கொண்டு வருவேன். அதுக்காக தான் இதை எழுதி வச்சிருக்கேன். இப்போ எலெக்ஷன் டிக் பண்ணிட்டோம், நார்மல் டிக் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கட்டத்துல முடியிறப்ப ஃப்ரூட் மாடலே பார்க்கலாம். அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு 10 சம் கொண்டு வந்துருவேன். சரியா? சரி, வாங்க. எலெக்ஷன்ல 2 கேண்டிடேட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒன் காட் 55% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். வேலிட் ஓட்ல 55% ஒருத்தன் வாங்குறான். 20% ஓட்டு வந்து இன்வேலிடா. 20% ஓட்டு வந்து இன்வேலிடா. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேஸ்ட் ஆகிற ஓட்டுல வேலிடும் இருக்கும், இன்வேலிடும் இருக்கும் சொல்லியிருக்கேனா? ஓகே. இப்ப கேஸ்ட் ஆனதுல 20% இன்வேலிட்னா மிச்சம் எவ்வளவு பர்சன்டேஜ் வேலிடு? 80% வேலிட். இந்த 80%ல வின்னர் எவ்வளவு ஓட்டு வாங்குறானா? 55% வாங்குறானா? அதாவது என்ன சொல்றாங்க? 55% ஆஃப் வேலிட் ஓட்டு. உடனே நீங்க மிச்சம் இங்க இந்த 55 போக 25ன்னு போட்டீங்கன்னா தப்பாயிரும். இங்க மிச்சம் 45. அதாவது இது 60%, 80% ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ. இந்த கேஸ்டட் வேல்யூவோட 80% எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் 80% ஆஃப் எக்ஸ் தான் ஒய்னா, இங்க வர்றது 55% ஆஃப் ஒய். ஓகேவா? நீங்க 55% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து இங்க 25% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா தப்பாயிரும். ஓகேவா? புரியணும். சரி, கொஸ்டின் என்னது? டோட்டல் ஓட்ஸ் ஆஸ் 7500. டோட்டலா கேஸ்ட் ஆன ஓட்டு எவ்வளவா? 7500. ஸோ இதுல 80% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு கொஸ்டின் என்னது? த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் அதர் கேண்டிடேட் காட். இன்னொரு கேண்டிடேட் எவ்வளவு வாங்கினா, அதாவது 45% வாங்கினதே எவ்வளவு வாங்கினான்னு கேட்கறாங்க.
வழக்கமாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோன்னா என்ன பண்ணணும், இதில் 80% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இங்கே, அதில் 45% எவ்வளோன்னு இங்கே. நான் என்ன பண்ணுவேன்னா 7500 ஓகேவா. இதில் 80% தான் வேல்யூ டோட்டு. அப்போது அவனுக்கு வரப்போகிறது இந்த 4/5 ஓகேவா. 80%னா 4/5 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது என்னது வேல்யூ டோட்டு. இதில் இவன் வாங்கினது எவ்வளோ 45%. 45%னா 9/20. ஆமாவா ஆமாவா. ஓகே முடிஞ்சா கிளியரா. அப்போ இது இன்னொரு கேண்டிடேட், அனதர் கேண்டிடேட் வாங்கின டோட்டல் இங்கே கிடைச்சிருமா. அவ்வளோதாங்க, சால்வ் பண்ணால் முடிஞ்சுங்க. சால்வ் பண்ணோம்னா முடிஞ்சு. ஓகே, 4ஐயும் 20ஐயும் அடிப்போம். 5 5 5s are 25. 5 5s are 25 அடிச்சோம்னா இது 300. ஓகேவா. 300 into 9 2000 முடிஞ்சு. அவ்வளோதான், சிம்பிளா முடிச்சிடணும். ஈக்குவேஷனை வரிசையா எழுதணும்னா வேலை முடிஞ்சு. 7500 into 80% 4/5. ஏன்னா அதுல இருந்தா 45% எடுக்க போறோம். ஓகேவா. இதுல இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சு, அதாவது இந்த வேல்யூ என்னன்னா 6000. 6000ல 45% எவ்வளோ அப்படின்றதுனா நான் இங்க ஒரே ஈக்குவேஷனா எழுதி அடிச்சு கொடுக்குறேன். புரியும் நம்புறேன். புரியும். அடுத்த கொஸ்டின். 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் எக்ஸாமினேஷன். ஒரு எக்ஸாம்ல 2 ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகுறாங்க. ஒருத்தன் வந்து 9 மார்க் மோர் தென் அதனா. இப்போ ஏபி 2 பேர் இருக்கானா, ஏ வந்து பியை விட 9 மார்க் அதிகமா எடுக்கணும். ஓகேவா. அண்ட் his mark was 56% of sum of their mark. இந்த அதிகமா எடுத்தான் பாத்தீங்களா, இவனோட மார்க் வந்து 56% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 9 பிளஸ் எக்ஸ். அதாவது சம் ஆஃப் தர் மார்க்கை விட 56% தான் ஏவோட மார்க்கா. இந்த மார்க் அப்டைன்ட் பை த மார்க், 2 பேரும் எடுத்த மார்க் தனித்தனி மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இண்டிவிஜுவல் மார்க். இது ஒர்த்தான கொஸ்டின். இதுதான் ஆக்சுவலா நம்மளுக்கு வர பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின். இதுவரையும் பார்த்த எல்லாமே கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் லெவல் தான். அந்த மாதிரி வரும், இதுவரைக்கும் பார்த்த லெவல்ல தான் வரும். இதுதான் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின். என்ன பண்ணுவீங்க கொஸ்டின்ங்க ஒண்ணுமே இல்லை. ஏபின்னு வச்சுக்குவோம். இங்க ஏ பிளஸ் பின்னு வச்சுக்குவோம். ஓகேவா. ஏ பிளஸ் பி. ஓகேவா. அடிச்சு எழுத வேணாம், இருங்க. என்ன சொல்றாங்க, ஹிஸ் மார்க் வாஸ், ஹிஸ்ன்றத நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏ வாஸ் 56% ஆஃப் சம் ஆஃப் த டோட்டல் மார்க். அவங்க டோட்டல் மார்க் 100 இருந்தா ஏவோட மார்க் மட்டும் எவ்வளவா 56% இருக்கும். ஆமாவா. அப்ப ஏ மட்டும் 56னா பி மட்டும் எவ்வளோங்க, மிச்சம் இருக்கிற 44 சம் ஆஃப் தர் மார்க்ல 56%. அப்ப அவன் மிச்சம் இருக்க 44. இது ரெண்டுக்குமான ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வரும், 4 டேபிள் அடிக்கலாமா, 14 11. ஓகே, இந்த 3 பார்ட் டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ, ஏ வாங்கினா அதிகமான மார்க்கான 9 மார்க்ஸ். ஸோ 1 பார்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 3. 1 பார்ட் 3. ஸோ ஏ வாங்கின 2 பேரும் சேர்ந்து வாங்கின மார்க் தானே கேட்குறாங்க. 2 பேரும் சேர்த்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 25 பார்ட் வாங்கியிருக்காங்க. 25ம் 2 பேரும் தனித்தனியா எவ்வளோ வாங்கினாங்கன்னு கண்டுபிடிக்கணும். 14 3s are 42, 11 3s are 33. முடிஞ்சுங்க 42 33. இதை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு விடிஞ்சிடும். எக்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா விடிஞ்சிடும். சிம்பிளா ஏ 56%, பி 44%. ஆமாவா. ஸோ ரேஷியோ 14, ஏக்கும் பிக்குமான ரேஷியோ 14:11. இந்த டிஃபரன்ஸ் 3 பார்ட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்க 9 மார்க் டிஃபரன்ஸ். ஸோ 1 பார்ட் எவ்வளோ, 3 மார்க். 1 பார்ட் 3 மார்க்னா இவன் 14 பார்ட் வாங்கியிருக்கான், மீன்ஸ் 42 மார்க். 11 பார்ட் வாங்கியிருக்கான், விச் மீன்ஸ் 33 மார்க். முடிஞ்சுங்க, அவ்வளோதான். இவ்வளவுதான். கிளியரா. அடுத்த கொஸ்டின். ஆல்ரெடி பார்த்த மாடல், ஈஸியான கொஸ்டின் தான். 40% வித்துட்டான். அப்ப மிச்சம் 60% கையில இருக்கும். 60 தான் 420னா ஒரிஜினலா இருந்த 100 எவ்வளோ, இன்ட்டு 7ஆங்க. எங்கேயும் இன்ட்டு 7ஆங்க. 700 ஆப்பிள்ஸ். முடிஞ்சு. அவ்வளவுதான் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
If price of book is first decreased by 25% and then increased by 20%, then net change in price will be எவ்வளோ? நெட் சேஞ்ச் இன் ப்ரைஸ் எவ்வளோ? புக்கோட ப்ரைஸ் 100% வச்சுக்குவோம். ஓகேவா? 25% குறையுதான். 25% குறைஞ்சா 75% ஆகும். அடுத்து எவ்வளோ ஆகுதான்? 20% கூடுதான். புக்கோட ரேட்டை 100x வச்சுக்குவோம். பர்சன்டேஜ்னு வச்சா குழப்பிடும். ஸோ 75x. இதை 20% கூடனா 95xன்னு எடுத்தீங்கன்னா தப்பாயிரும். இங்கே சேஞ்ச் உங்களுக்கு 5x ஆப்ஷனில் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈல 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாதி பேத்துக்கு மேலே அந்த 5 போட்டு போயிடுவாங்க. இது பிகினர் பண்ணுற தப்பு. ஓகேவா? 20%னா இதில் 10% எவ்வளோங்க? 10% எவ்வளோங்க? 7.5x. இப்போ 20% எவ்வளோங்க? 15x. 15x. இப்போ இங்கேருந்து 15x என்ன இருக்கும்? கூடி இருக்கும். ஸோ 90x ஆகியிருக்கும். புரியுதா? 20% தான் கொடுது. 20 வேல்யூ கொடுதுன்னு சொல்லவே இல்லை. இப்போ நெட் சேஞ்ச் எவ்வளோங்க? கரண்டா சேஞ்ச் எவ்வளோ? 10x. அப்போ 10 தான் ஆன்சர். ஓகேவா? ப்ரைஸில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கு? 10x தான் இருக்கு. ஓகேவா? பர்சன்டேஜ் சேஞ்ச், நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் வில் பி. இதுதான் கொஸ்டின். ஆக்சுவலாக இங்கே மிஸ் ஆயிருக்கு. நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கொஸ்டின் ப்ரைஸ் வில் பி. ஓகேவா? 10% டிஃபர் ஆயிருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாப்புலேஷன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதான். If it increased by 3%, 2.5% and 5%, then last 3 yearsல இப்படி கூடியிருந்தா ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோன்றாங்க. 1,60,000 இன்டோ ஒரு 3% கொடுச்சுன்னா எவ்வளோ ஆயிரும்? இது 100 இருந்தா 103,000. அடுத்து 2.5 இஸ் நத்திங்க. 2.55 100 போட்டோம்னா 25னா 1/4. 2.5னா 1/40. 1/40. இப்போ 40 இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக 40 இருக்குன்னா 41 ஆகுமா? ஒரு மடங்கு கூடுமா? ஓகே. அடுத்து 5 பார்ட் கொடுத்தான். அப்போ 20, 21. ஏன் 5% 1/20? 5% என்னங்க? 1/20 தானே. அப்போ ஒரு பார்ட் கூடி இருக்குமா? 21. ஓகே. இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சரா 2 0க்கு 2 0. ஓகே. இங்க 2 0க்கு 2 0. ஓகே. 4 2s are 8. 4 2s are 8. 16 8ல அடிச்சோம்னா 2. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 206. மேல இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க ஒரு வேல்யூ வரும். மேல இருக்க வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க ஒரு வேல்யூ வரும். ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா ஆன்சர். ஓகே. மேல இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணா நான் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கானா? மிடில் வேல்யூ என்னங்க? 31 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சரா 961 மைனஸ் 100ங்க 861ங்க. நான் ஏன் 861 தெளிவா மேலே போட்டேன்னா இங்கே 0 இருக்கு. ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ற வேலை மிச்சம். 6ஆல மல்டிப்ளை பண்ணோம். 6 36 பேலன்ஸ் 3 48 51. ஓகேவா? அடுத்து ஃபுல்லா 0 0 0 0. ஓகேவா? 4 0. அடுத்து 3 0 தான். ஓகே. 2ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா 2 6 2s are 12 பேலன்ஸ் 1 16 17. ஓகேவா? ஆட் பண்ணோம்னா ஆன்சரா 6 6 அப்படியே வந்துடும். ஓகேவா? இது 1 இல்லை, ஆரோ மார்க். இங்க 3 7 17. ஆன்சர் இருக்காங்க. கரெக்டா இருக்குங்க. ஏன்னா கரெக்டா பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சா என்ன பண்றேன்? 3% கொடுது 103/100. அடுத்து 2.5% கொடுது 102.5 100ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்றப்ப கஷ்டமாயிரு. ஸோ நான் என்ன பண்றேன்? பர்சன்டேஜ் வேல்யூ உங்களுக்கு ஃப்ராக்ஷன் அதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு, ஃப்ராக்ஷன் வீடியோ, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன். 25%னா 1/4. அப்போ 2.5%னா 1/40. 41/40. ஏன்னா கூடுது. 2.5% கூடுது. அப்போ ஒரு 40ல ஒரு மடங்கு கூடும். 41/40. அதே மாதிரி 5%க்கு 1/20 வேல்யூ. அப்போ ஒரு மடங்கு கூடுதுன்னா 21/20. 20 இருக்குன்னா அதை விட 1 கூடுது. 21 பார்ட் கூடி இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இந்த நார்மலா மல்டிப்ளை பண்றதுக்கு ட்ரிக் தேவை. ஓகே. x is 80% of y. 2x வந்து என்ன பர்சன்டேஜ்? 2x எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் yங்க?
எக்ஸ் வந்து 80% ஆஃப் ஒய்யா இருக்கான். 2x is what percentage of 2x is ஒய்ன்னு கேட்குறேன். ஸோ எக்ஸ் வந்து 80% ஆஃப் ஒய். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ், அதாவது 100 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2x ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, முதல்ல ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணோம். ட்ரெடிஷ்னலாக பண்ணோம்னா என்னங்க வரும்? ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஓகே, ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 4/5 ஆயிருமா? 80%. இந்த 80% நான் 4/5ன்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு ஒய்க்கு இந்த ரேஷியோ தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் மார்க் பை 100 இன்டூ 2x ஈக்குவல் டு எவ்வளோ ஒய், அவ்வளோதான் கண்டுபிடிக்கணும். ஆமாவா? ஸோ மறுபடியும் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? 2 இதே அடிச்சிட்டோம்னா 50 ஆயிருமா? மேலே 50 பை கொஸ்டின் மார்க். ஓகேவா? 50 பை கொஸ்டின் மார்க். ஸோ 50 தான் 4 பார்ட்டாக இருந்தால் 5 பார்ட் எவ்வளோ? 50 தான் 4 பார்ட்டாக இருந்தால் 1 பார்ட் 12.5. ஸோ 5 பார்ட் 62.5. இப்படியும் பண்ணலாம். இல்லை, நான் எப்படி பண்ணுவேன்னா 2x ஈக்குவல் டு 80% ஆஃப் ஒய்யா, 2x ஈக்குவல் டு 160% ஆஃப் ஒய்யா, 160% ஆஃப் ஒய்யா. அப்போ 2xக்கு இந்த சைடு எப்படி வரும்? 100/160 வருமா? 160% இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா, சரி இதை ரேஷியோவா எடுக்கணும்னா 5/8. 5/8 என்ன பர்சன்டேஜுங்க? 62.5%. அவ்வளோதான், முடிஞ்சு. 5/8 நம்ம படிச்சிருந்தோம்னா ஈஸி. ஓகேவா? ஷார்ட்கட் இதுதான். புரிஞ்சா? புரியலன்னா மறுபடியும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, 160/100 இங்கிட்டு கொண்டு வரேன். 100/160 கீழே பை 100 இருந்தால் தான் எக்ஸாக்டாக பர்சன்டேஜ் வேல்யூ தெரியும். கீழே பை 100 இல்லை. ஸோ அதோட எக்ஸாக்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்து இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூக்கான பர்சன்டேஜ் வேல்யூவை போடுறேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கௌரவ் ஸ்பென்ஸ் 30% ஆஃப் his monthly income on food articles. ஓகே, 100% சேலரி வாங்குறானா, 30% என்ன பண்றானா? ஃபுட்டுக்கு 30% கொடுறானா. இது என்ன மெத்தடுங்க? சேலரி பெஸ்ட் மெத்தடு. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் இந்த மெத்தட். ஓகேவா? இப்படிதான் வரும். 40% ஆஃப் த ரிமைனிங். இங்க பாருங்க, புது கான்செப்ட். ரிமைனிங்னா என்ன? நாட் ரிமைனிங். மொட்டையா கொடுத்தாங்கன்னா என்ன? இப்போ கௌரவ் ஸ்பென்ஸ் 30% ஆன் ஃபுட் அண்ட் 40% ஆன் கிளாத்ஸ். நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன், இது ரெண்டும் வேற கொஸ்டின். அண்ட் ரெஸ்ட் ஹி சேவ்ஸ் எவ்வளோனா 3000 வச்சுக்குவோம். ஃபைண்ட் இஸ் மந்த்லி சேலரி. ஓகேவா? இதான் கேட்குறான். இப்படி கொஸ்டின் வந்தா இது வித்தவுட் ரிமைனிங் 100% இருக்கு. 30% என்ன பண்றான்? ஃபுட்டுல போடுறான். ஓகேவா? இது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்லயே ஒரு கான்செப்ட். மொட்டையா கொடுத்துருக்காங்க. வெறும் 40% கிளாத்ல போடுறான்னா இதுல 40%, இந்த 100ல 40% தான் கிளாத்ல போடுவான். அப்ப கிளாத்துக்கு 40. அப்ப மிச்சம் எவ்வளோங்க இருக்கும்? 40 + 30 70, பேலன்ஸ் 30 இருக்கும். இதுதான் சேவிங்ஸ். ஓகேவா? இந்த 30 தான் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 3000 கொடுத்துட்டாங்க. அப்ப 100 எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா வேல்யூ என்னது? 10,000. ஈஸி. இது நார்மலா நம்ம பண்ணிடலாம், எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த மெத்தட்ல பண்ணும்போது, இந்த மெத்தட்ல பண்றப்ப மிஸ்டேக் வராது. ஆனா எங்க தப்பு வரும்னா ரிமைனிங்னு போடுறானா. மிச்சம் எவ்வளோங்க இருக்கு? 70%. 40% ஆஃப் த ரிமைனிங்ல 40% எவ்வளோங்க? ரிமைனிங்ல 70ல 40% எவ்வளோ? 28%. 40% ஆஃப் 70%. 40% ஆஃப் 70% எவ்வளோன்னு பாக்குறப்ப 2/5
விச் இஸ் 28. ஓகேவா, விச் இஸ் 28. ஓகேவா, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 28 போக 28 போக எவ்வளோ இருக்கும்? 28 போக எவ்வளோங்க இருக்கும்? 2 42 42 ஆமா 42. ஓகே, என்ன சொல்றாங்க? 40% ஆஃப் ரிமைனிங் ஆன் கன்வீனியன்ஸ் அண்ட் கிளாத்ஸ். இந்த இந்த 40%, அதாவது இந்த 40% ஆஃப் ரிமைனிங் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 28%, இது வந்து கிளாத்ஸுக்கும் கன்வீனியன்ஸுக்கும் யூஸ் பண்றான். அண்ட் சேவ்ஸ் 50% ஆஃப் ரிமைனிங். மிச்சம் இருக்கிறதுல 20% சேவ் பண்றான். 50% சேவ் பண்றான். இதோட ரிமைனிங் இதானே, இங்க இருந்த ரிமைனிங் இது, இங்க இருந்த ரிமைனிங் இது. இதுல 50%, இதுல 50%னா 21% தானே. 21% என்ன பண்றானா? சேவ் பண்றானா. ஓகே, இஃப் இஸ் மந்த்லி சேலரி இஸ் இவ்வளோ, அதாவது 100 18400னா ஹவு மச் டஸ் ஹி சேவ் எவ்ரி மந்த்? எவ்வளோ சேவ் பண்றான்? 21% சேவ் பண்றான். இது எவ்வளோன்னு பார்க்கணும். 0000 கேன்சல். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப 1ஆல பண்றப்ப 184, 2ஆல பண்றப்ப 368. 4 16 மிச்சம் 1 8 3 3864. முடிஞ்சா? கிளியரா? இந்த மாதிரி ரிமைனிங் வரப்ப நீங்க எப்படியும் பண்ணலாம். இல்ல நான் ட்ரெடிஷ்னலா போறேன்னா எப்படி போகணும்னா 18400 100. ஓகேவா, அப்படி இருந்தா 70% மிச்சம் இருக்கும் கிளாத்ஸ் போக. அதுக்கப்புறம் 60% மிச்சம் இருக்கும், அதாவது 40% போக கிளாத்ஸ் போக. 70% ஃபுட்டு போக மிச்சம் இருக்காது. ஓகேவா, இந்த மிச்சம் இருக்கிறதுல 60% மிச்சம் இருக்கும், எது போக? கிளாத்ஸ் போக. ஓகேவா, இதுல 50% தான் சேவ் பண்றான். ஓகேவா, இதை சால்வ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். என்ன வரும்? ஆன்சர் வரும். ஓகேவா, சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். பண்ணுவோமா? 1/2 00க்கு 2 0 காலி பண்ணிக்கலாம். 2 இதையும் அடிச்சோம்னா 3. ஸோ 21 இந்த 0000 போயிடும். நம்ம ஆல்ரெடி பண்ண அதே இடத்துக்கு வருதா? 21 × 184 வந்துருச்சா? இதே தான் நம்ம பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இஃப் 75% ஆஃப் அ நம்பர், ஏதோ ஒரு நம்பர்ல 75% எடுத்து 75% ஆஃப் நம்பரை 75ஓட ஆட் பண்ணா அதே நம்பர் கிடைக்குதான். அதாவது 100% ஆஃப் நம்பரான அதே நம்பர்னா எவ்வளோ? 100% ஆஃப் நம்பரான. அப்போ இந்த 75 என்னதுங்க? 25% ஆஃப் நம்பரா? அதே நம்பர் கிடைக்கிறதுனாலும் 100% ஆஃப் நம்பர் கிடைக்கிறதுனாலும் சேம் தானே. 100/100 × n, which is n. ஓகேவா, இப்போ என்ன கிடைக்குதா? 100% கிடைக்குது. இது 75%னா மிச்சம் ஆட் ஆகுறது 25%. 25%னா அந்த 75னா நம்பர் என்னது? 25 தான். 75னா 100 எவ்வளோ? அதான அந்த நம்பர். 25% தான். 75னா 100% எவ்வளோ? இதோட இன்டூ 3. இப்போ இதோட இன்டூ 3 300. இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான். கொஞ்சம் கிறுக்கிட்டேன். வெயிட் பண்ணி. இதோட இன்டூ 3 இது. இப்போ இதோட இன்டூ 3 ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3 கேண்டிடேட்ஸ், அஜய், பஜாய், சந்துரு, ஏபிசி. ஓகே, 3 பேர் இருக்கான். 3 பேர் எலெக்ஷன்ல எவ்வளோ ஓட்டு வாங்குறானா? 1800, 3300, 3900. ஏ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்குறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணி 5800ல டிவைட் பண்ணோம்னா பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஆட் பண்ண எவ்வளோங்க? 2100, 5100, 6000, 9000, 9000. ஓகேவா, இது 5 பார்ட்டா இருந்தா இது 1 பார்ட்டா? 5 தானே. இப்போ 1/5 எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 20%. முடிஞ்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஸ்டேஷனரி செல்லர் வந்து பென்னு, ஷார்ப்னர், எரேசர், பென்சில் எல்லாம் வச்சிருக்காரு. ஒரு 65% ஆஃப் டோட்டல் யூனிட்டை வித்துட்டாராம். அப்போ மிச்சம் 35% இருக்கும். ஆனா மிச்சம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கு? 25% தான் இருக்குமா? 35 தான். கரெக்டா 35% இருக்கும்.
அவர்கிட்ட மிச்சம் எவ்வளோ யூனிட் இருக்கான் 175 யூனிட் இருக்கான். அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரிஜினலாக 100% இருந்திருக்கும். இன்ட்டு 5 வாங்க, இன்ட்டு 5 வாங்க. அப்போ இங்கே என்னங்க இருக்கும், இன்ட்டு 5 தானங்க இருக்கும். இன்ட்டு 5 500 யூனிட்ஸ் முடிஞ்சு. ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின். அடுத்த செஷன்ல இருந்து பாருங்க செய்யும். டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் எவ்வளோ கூடுதான் டிகேட்டில். ஆல்ரெடி பார்த்த மாடலா எவ்வளோ கூடி இருக்கு, 45,000 கூடி இருக்கு. அப்போ 45,000 பை 1,80,000 இஸ் 1/4 1/4. ஸோ 25% ஓவராலாக கூடி இருக்கு. ஓவராலாக கூடி இருக்கு. ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கூடி இருக்கும், 2.5% கூடி இருக்கும். அவ்வளோ முடிஞ்சு. என்னடா போக போக வேகமா போடுறேன், ஏன்னா ஏற்கனவே பார்த்த மாடல் அதெல்லாம் வேகமா போட்டு பழகணும். டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர் வந்து 20% ஆஃப் லார்ஜர் நம்பர். இப்போ லார்ஜர் நம்பர் 5x வச்சுக்கோங்க. ஸ்மாலர் நம்பருக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோனா 1x தான். 20%னா 1/5x தானே, 1/5x தானே, 1/5 தானே. ஓகேவா, 1/5 ஆஃப் 5x. ஸோ 5 கேன்சல் ஆயிரும். 1x தான் டிஃபரன்ஸ் தான். இப்போ ஸ்மாலர் நம்பர் எவ்வளோவா இருக்கும், 4x தான் இருக்கும். ஏன் 6x இருக்கக்கூடாதுன்னா இதான் லார்ஜர் நம்பர்ன்ட்டாங்களா, அப்போ ஸ்மாலர் நம்பர் அதோட கம்மியாக தானே இருக்கும். ஸ்மாலர் நம்பர் வந்து 20ன்ட்டாங்க. அப்போ லார்ஜர் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 4 பார்ட் 20னா 5 பார்ட் 25. அவ்வளோதாங்க. ஈஸி 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 தானே, ஈஸி தானே. ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 20% ஆஃப் லார்ஜர் நம்பர்ன்றாங்க. ஸோ லார்ஜர் நம்பரை நம்ம அஸ்யூம் பண்ணுறோம் 5xன்னு. அதில் 20% 1x. அப்போ ஸ்மாலர் நம்பர் 4xன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இதுதான் 20னா இது எவ்வளோ 25. முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் 2/3 இஸ் 510. ஓகே, ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் அதோட 2/3ன்றாங்க 2/5. ஓகே, அப்போ நான் நம்பரை 5xன்னு எடுத்துக்கிறேன், 5xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ அதோட 2/5 என்னவா இருக்கும், 2/5 ஆஃப் நம்பர் வந்து 2x இருக்குமா. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 510ன்றாங்க. அப்போ 3x தான் 510. 3x தான் 510. நம்மளுக்கு தேவையான 10% ஆஃப் நம்பர் 0.5x கிடைச்சா போதும். இல்லை 5x கண்டுபிடிச்சு பை 10 போட்டாலும் பரவாயில்ல. ஓகே, 3 பார்ட்னா இன்ட்டு 17 இன்ட்டு 17 இப்போ இன்ட்டு 17 வேணும். மொதல் 5x கண்டுபிடிக்கலாம் நார்மலாக. 850. 850ல் 1/10 விச் இஸ் 10%னா 1/10 தானே, 85. அவ்வளோதான். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். ட்ரேடர் மிக்சஸ் 2 டைப். ஆஹா, இதுதான் அலிகேஷன் மெத்தட். அலிகேஷன்ல என்ன சொல்லியிருக்கேன், 2 பார்ட்டை கொடுத்து ஓவரால் பார்ட்டை கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரேஷியோ கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கேனா. 2 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் வித் காஸ்ட். ஒரிஜினலாக ஒரு டைப்போட காஸ்ட் 36 ரூபா, இன்னொரு டைப்போட காஸ்ட் 42 ரூபா. மிக்சரை வந்து 10% ப்ராஃபிட்ல விற்கிறப்ப 44 ரூபான்னு விற்கிறாராம். இப்போ ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் த மிக்சர் 40 ரூபா. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த மிக்சர் 40 ரூபா. ஓகேவா, இது ஆக்சுவல் காஸ்ட். இது மிக்ஸ் பண்ண மிக்சரோட காஸ்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து ரேட் எவ்வளோ, எல்லாமே ரேட்டான்னு எழுதணும். அப்போ இங்கேயும் ரேட்டு 36 ரூபா. செகண்ட் டைப்போட ரேட் எவ்வளோ, 42 ரூபா. ஓகேவா. வாட்டர் ரேஷியோ மிக்ஸ் 2 டைப் ஆஃப் ரைஸ் வெரைட்டி. 2 டைப்ல எவ்வளோ ரைஸ் வெரைட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு ரேஷியோ கேட்குறாங்க. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 2 4 1:2. ஐயா, நான் இவ்வளோ ஈஸியாலாம் பண்ண மாட்டேன், ட்ரெடிஷ்னல்ல தான் பண்ணுவேனா. உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப்ல எக்ஸ்கேஜி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்கேஜி 36 ரூபாய்க்கு விற்கிறான், ஒய்கேஜி 42 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா, இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டையும் மிக்ஸ் பண்றப்ப அது எவ்வளோ ரூபாய்க்கு ஆக்சுவலான ஒர்த்துனா 40 ரூபா ஒர்த்துக்கு வருது. ஓகேவா, 10% ப்ராஃபிட்னால 44 ரூபா. 10% ப்ராஃபிட்னா 11 பார்ட். 11 பார்ட்னா 44னா 10 பார்ட் எவ்வளோ, 40. இதுதான் நான் கண்டுபிடிச்சேன் டைரக்டா. ஓகேவா, இதை ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ வேல்யூ கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரே ஈக்குவேஷன்ல 2 வேரியபிள் இருந்தால் ரேஷியோ ஈஸியாக கிடைச்சிரும். வேல்யூ கிடைக்காது, ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இல்லை அலிகேஷன் கற்றுக்கிறீங்கன்னா கற்றுக்கோங்க. இப்போதான் அலிகேஷனோட ஒர்த்து புரியும். அதை பண்ணீங்கன்னா தான் இதோட ஒர்த்து புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட். Kai required 800 for paying the fees.
இவனுக்கு 800 ரூபா தேவைப்படுது. ஓகே. ஷீ பாரோட் சாரி இவளுக்கு அந்த பொண்ணுக்கு she borrowed 20% from her brother and 30% of remaining was funded by her mother. 800 ரூபா தேவைப்படுதான். 20% பிரதர் கொடுத்துடுறானா. 20%னா எவ்வளோங்க? 20%னா எவ்வளோங்க? 160 பிரதர் கொடுத்துடுறான். ஓகேவா? அப்போ மிச்சம் அவளுக்கு தேவை எவ்வளோ? ரிமைனிங் அவளுக்கு தேவை எவ்வளோ? 60 160 போனா 640. 640ல 30% அவங்க மதர் கொடுத்துட்றாங்களாம். ரிமைனிங்ல 30% என்னன்னு சொல்றாங்க. அதனாலதான் 640ல 30% எடுக்கிறோம். 30% அவங்க மதர் கொடுத்துட்றாங்களாம். ஸோ இதுல 30% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 × 64 180 192. ஓகேவா? 192 மதர் கொடுத்துட்றாங்களாம். அப்போ 192 போச்சுன்னா எவ்வளோங்க? 448. 448ஆ? 448ஆ? ஆமா 448 இதுல 200 ரூபா பேங்க்ல இருக்கான். ஸோ மிச்சம் அவங்களுக்கு தேவை எவ்வளோ? 248 ரூபா தேவை. அதை தான் கேட்டிருக்காங்க. ஹவு மச் மோர் டஸ் ஷி நீட்? 248. கான்செப்டா போட வேணாம், லாஜிக்கா போடுங்க போதும். பெர்சன்டேஜ்ல இந்த மிஸ்சலேனியஸும் நார்மல் மெத்தடும் இருக்கு பார்த்தீங்களா, 9th மாடலு. இதை லாஜிக்கா போட்டோம்னா ஆன்சர் வந்துருங்க. நார்மல் பர்சன்டேஜ் தான் அது. ஓகேவா? அதுதான் ஆக்சுவல் பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ். Teacher says 15% of first number is equal to 21% of second number. Okay. 15% by 100 ரெண்டு சைடு அடி ஆயிரும்ல. 15% of first number வந்து 21% of second numberன்றாங்களாம். 18% of first number வந்து what percentage of second numberன்னு கேட்குறாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குமான ரேஷியோ என்னங்க? 7/5. ஆமாவா? ஆமாவா? ஸோ 18% of first number equal to question mark into second number. So F/S equal to question mark by 18. ஆமாவா? ஆமா. ஓகே. இப்போ 18 தான் 5 பார்ட்னா 7 பார்ட் எவ்வளோ? அதான தேவை. 18 தான் 5 பார்ட்னா 7 பார்ட் எவ்வளோ? இதான தேவை. ஸோ 7 × 18 divided by 5 பண்ணலாமா? 7 18 சார் எவ்வளோங்க? 70. 8 7 சார் 56. 126 divided by 5. ஓகேவா? கேன்சல் பண்ணோம்னா 25.2%. ஓகே. நீங்க இப்படியும் பண்ணலாம். கேன்சல் பண்ணுவோமா? ஆக்சுவலா 2 டைம்ஸ்க்கு 10 பேலன்ஸ் 2, 5 டைம்ஸ்க்கு 25 பேலன்ஸ் 2 பேலன்ஸ் 1 1 வந்து 0 போட்டோம்னா 2 டைம்ஸ். ஓகே. இது ஒரு மெத்தட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? 15F தான் 21Sனா 18F எவ்வளோ எஸ்? இதானே கேட்டிருக்கேன். ஸோ 15 தான் 21னா 18 எவ்வளோ? 15 தான் 21. 5 பார்ட்றான். 15 18 எப்படி எடுத்துக்கலாம்? 5 பார்ட் 6 பார்ட்னு எடுத்துக்கலாமா? 5 பார்ட்றான் 21னா 6 பார்ட் எவ்வளோ? இப்படிதாங்க எடுக்கணும். டைரக்டா எடுத்துரும். போட்டு பிராக்கெட் போட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. 5 பார்ட்றான் 21 இது 15 5 பார்ட்னு எடுத்துக்கிறேன். 6 பார்ட் எவ்வளோ? அவ்வளோதானே கண்டுபிடிக்கணும். ஆமாம். ஸோ அதே தான் 6 × 21 126 divided by 5. முடிஞ்சா அவ்வளோதான். எங்கேயுமே மல்டிப்ளை பண்ற வேலை மிச்சம். ரேஷியோ எடுத்துறது. அடுத்து 2 கேண்டிடேட் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. லாசிங் கேண்டிடேட் காட் 60% அண்ட் லாஸ்ட் பை 2000. ஓகே. லூசர் வந்து 40% வாங்குறாராம். அப்ப வின்னர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 60% வாங்கியிருப்பாரு. எவ்வளவு வித்தியாசத்துல தோக்குறாரு? 20% வித்தியாசம். அந்த வித்தியாசம் தான் என்னன்றாங்க? 2000ன்றாங்க. ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் கேஸ்ட் 100% இருக்கும். 220 தான் 2000னா 100 10,000. ஈஸியான கொஸ்டின். முடிஞ்சுங்க. அவ்வளவுதான். 23 கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன். 2 நடுவுல மிக்சர் அலிகேஷன் இருந்தனால 25 கொண்டு வரல. 23 தான் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்சு. அவ்வளவுதான். ஓகேவா? வேற எதுவும் கொரிஸ் இருந்தா, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டெலிகிராம்ல கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் செய்யப்படும். ஓகேவா? டெலிகிராம்ல எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணலாம் நீங்க. சரியா? டவுட் இருந்தால் மட்டும். சும்மா மெசேஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸை கிளியர் செய்வேன் வாய்ஸ் மெசேஜ்ல. சரியா? எப்படி டெலிகிராம்ல காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியும்ல? டெலிகிராமில் காண்டாக்ட் செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டெலிகிராமில் காண்டாக்ட் செய்வது எப்படி?
அபித் சார் இங்கிலீஷ். இந்த டெலிகிராம் சேனல்ல குவான்ஸ் பிடிஎஃப் இந்த ஃபோல்டர்ல ஒருத்தன் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதும் பிடிஎஃப் அப்லோட் பண்ணும். அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். அவனுக்கு நீங்க டைரக்டா மெசேஜ் செஞ்சுக்கலாம். டவுட்னா உங்களுக்கு உடனே வாய்ஸ் மெசேஜில் கிளியர் செஞ்சு விடுவேன். ஓகேவா? ஓகே. முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ் விரைவில் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, அடுத்த கிளாஸ்ல ஒரு 25 சம் கொண்டு வருவேன் இதே மாதிரி. இப்போ நம்ம என்னென்ன மாடல் பார்த்துருக்கோம், இன்னும் எந்த மாடலும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சேலரி பேஸ், எலெக்ஷன் பேஸ், அலிகேஷன் பேஸ் 3 தான் வந்திருக்கு. 3ல 1 தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் நிறைய மாடல்ஸ் வரும். அடுத்த கிளாஸஸ்ல நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸா தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த கிளாஸ்லயும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த 2 கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமான லெவல்லே கொண்டு வரேன். ஓகேவா? பிஓ லெவல் இதெல்லாம் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் லெவல்ல இவ்வளவுதான் வரும். இதை விட கஷ்டமாலாம் வராது. சரியா? ஓகே கைஸ், முடிச்சுக்கலாம். டாட்டா, பை.